ஹெர்பல் ஹேர் ஆயில் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணுன்றதை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 10 கிராம் வந்து வெந்தயம், 10 கிராம் கருஞ்சீரகம், ஒரு கைப்பிடி செம்பருத்தி இலை, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, கொஞ்சம் வேப்ப இலை, 3 நெல்லிக்காய், அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 செம்பருத்தி பூ, முக்கியமான ஒன்று சோத்து கத்தாழை, பார்த்திங்கன்னா தெரியும் சோத்து கத்தாழை, ஒரு 1/2 லிட்ரு தேங்காய் எண்ணெய், செக்கு எண்ணெய், நல்லா ஆட்டி எடுத்த செக்கு எண்ணெய், நம்ம திண்டுக்கல்லில் ஆண்டவர் கடையில் வாங்கினது, ஒரு 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் மட்டும் அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா ஆடடாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். முக்கியமாக மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கணும். போடு. ஆலிவேரா ஜெல்லை அறுத்துட்ருக்கோம். இந்த ஆலிவேரா ஜெல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செடியிலேருந்து கட் பண்ணி எடுக்கிறப்ப அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வச்சுருங்க, யூஸ் பண்ணாமல். ஸோ ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. எல்லாத்தையும் போட்டு சும்மா ஒரு சுற்று அரைச்ச உடனே எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். ஒரு சுற்று அரைச்ச உடனே தண்ணி ஊற்றி அரைக்காமல் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஒரு அரை அரைச்சிக்கணும். பார்த்துக்கிட்டிங்களா பதம் எப்படி இருக்குன்றது பார்த்துக்குங்க. நல்லா அரைச்சி எடுத்தோடனே நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு, பார்த்தீங்களா தெரியும். இந்த எண்ணெய் காய்ச்சறப்ப நம்ம ஒரு இரும்பு கடாய் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. பார்த்திங்கன்னா தெரியுது, இரும்பு கடாய். எண்ணெய் ஊற்றிட்டுருக்கோம். எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எண்ணெய் காஞ்சிருச்சா இல்லையான்றதுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ராப் விட்டு பார்த்தோம்னா தெரியும். இன்னும் வந்து காஞ்சிருச்சு, நல்லா காஞ்சிருச்சு. அடுப்பை சூம் பண்ணிட்டு அப்படியே இறக்கிற வேண்டியதான் நம்ம அரைச்சி வச்சதை. நல்லா ஒரு கலக்கி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்கு. இந்த நுரை எல்லாம் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா ஒரு 8 ஹவர்ஸு மேலே எதுவும் மூடி வைக்காமல் அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா வந்து எண்ணெய் வந்து காஞ்சி வெளில வந்துடும். நல்லா காஞ்சிகிட்ருக்கு, நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு நம்ம அந்த போட்ட எசன்ஸ் எல்லாமே. நுரை கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிக்கிட்டே வருது, பார்த்திங்கன்னா தெரியும். நுரை நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு செட்டில் ஆயிடுச்சு. நுரை ஃபுல்லாக வந்து அடங்கிடுச்சு. இந்த லாஸ்ட்டு ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் மட்டும் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வேணுங்கிறவங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேணான்றவங்க விட்டுறலாம். இது ஆப்ஷனல் தான்.
விளக்கெண்ணெய் அதையும் போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நைட்டு எண்ணெய் காய்ச்சிட்ருக்கோம். ஸோ காய்ச்சி முடிச்சாச்சு, அவ்வளோதான். இதை அப்படியே ஒரு 8 ஹவர்ஸ் விட்டுட்டோம்னா அப்படியே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதை யாரும் மூடி வச்சிடாதீங்க. இதை மூடி வச்சோம்னா கொஞ்சம் உள்ளே அதில் அந்த மூடியில் இருக்க தண்ணியெல்லாம் இறங்கி கீழே இறங்கி ரொம்ப இதாகிடும். ஸோ அதனால் இதை அப்படியே விட்டுருவோம். 8 ஹவர்ஸ்க்கு அப்படியே விட்டுட்டோம்னா ஒரு நல்ல ஆயில் நமக்கு கிடச்சிரும். தேங்க்யூ. ஹெர்பல் ஹேர் ஆயில் 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம அந்த காய்ச்சி வச்ச எண்ணெயை வடிகட்டிட்டோம். வடிகட்டினதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் கேனில் ஊற்றி வச்சிட்டோம். ஸோ பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ இதை டெய்லியும் நம்ம அப்ளை பண்ணிக்கிறது தான் உங்களுக்கு ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு போடுறோம். தேங்க்யூ.